அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெறும். அதிலே கோப்புச்செட்டிப்பாளையம் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும். 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திமுக பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இங்கே முன்னிலைய உரையாற்றிய மாவட்ட கழக பொறுப்பாளர், சட்டமன்ற உறுப்பினர், கழக அமைப்பு செயலாளர் அறிவிச்சவர் திரு ஏ கே செல்வராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர், கழக துணை பொதுச் செயலாளர் அண்ணன் கே பி முன்னுசாமி அவர்களே, கழக தலைமை செயலாளர் முன்னாள் அமைச்சர் சகோதரர் திரு எஸ் பி வேலுமணி அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் திரு பி தங்கமணி அவர்களே, மரியாதைக்கு முன்னாள் அமைச்சர் சகோதரர் திரு கே சி கருப்பணன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் மாவட்ட திரு கே வி ராமலிங்கம் அவர்களே, மரியாதைக்குரிய வாரியந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பவானி சாகர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் நண்பர் திரு ஏ பன்னாரி அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற குமார் அவர்களே, முன்னாள் எம்பி சிவசாமி அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, கழகத்தினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளே, அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இன்றைக்கு இந்த தொகுதியில் ஒருத்தர் எம்எல்ஏவா இருந்தார், நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஆனா ஓட்டு வாங்குறதுக்கு உங்களை வந்து அணுகிறார். ஆனா ராஜினாமா பண்றதுக்கு கேட்டாரா? ஆனா அதை பத்தி கவலைப்படாதீங்க. அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடனே கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி எடப்பாடி தொகுதிக்கு மேல வளரும். தமிழகத்திலே முதன்மையான தொகுதியாக கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி வருவதற்கு அனைத்து நடவடிக்கை எடுக்கப்படும். உங்களுக்கு நன்றாக தெரியும், இந்த கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதி விவசாய பிரிவு மக்கள் நிறைந்த தொகுதி. விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் இரண்டு கண் போல் இருக்கின்ற தொகுதி இந்த கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் இருக்கிற விவசாயிகள் வளம் பெற வேண்டும் என்பதற்காக, விவசாய தொழிலாளிக்கு நிரந்தர வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீண்ட காலமாக ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கோவை மாவட்ட விவசாய பிரிவு மக்கள் பல ஆண்டுகளாக சுமார் 50 ஆண்டு காலம் போராடி வந்தார்கள். அந்த போராட்டத்துக்கு தீர்வு காண்கின்ற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுகின்ற பொழுது நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் 50 ஆண்டு கால கோரிக்கையை உங்களுடைய கனவு திட்டமான அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை நான் கொண்டு வந்து நிறைவேற்றிக் கொடுத்தேன். இந்த கோபி சட்டமன்ற தொகுதியில் மட்டும் இந்த திட்டத்தின் மூலமாக 30% பயன்பெறுகின்றார்கள் விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள். அற்புதமான திட்டம். சுமார் 1652 கோடி முழுக்க முழுக்க மாநில நிதியில் இருந்து இந்த திட்டத்தை செயல்படுவதற்கு அறிவிக்கப்பட்டு யாருடைய உதவியும் நான் கேட்கவில்லை. இப்பொழுது ஸ்டாலினை போல மத்திய அரசில் இருந்து நிதி கொடுத்தால்தான் திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று நான் பார்க்கவில்லை. இருக்கின்ற நிதி, மாநிலத்தில் இருக்கின்ற நிதி, விவசாய பிரச்சனை, விவசாய தொழிலாளர்கள் பிரச்சனை, நீண்ட காலமாக போராடி வருகின்ற அந்த மக்களுக்கு தீர்வு காண்கின்ற விதமாக, அவருடைய கனவு பலிக்கின்ற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அத்திக்கட அவனாசி திட்டத்திற்கு நானே நேரடியாக வந்து அவனாசியில் அடிக்கல் நாட்டினேன். அந்த திட்டம் வேகமாக துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. கொரோனா காலம், ஒரு வருடம் அந்த பணிகள் செயல்பட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது. இல்லாவிட்டால் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அந்த அத்திக்கட அவனாசி திட்டம் நிறைவேற்றப்பட்டு உங்களுடைய ஆதரவோடு, உங்களுடைய ஆசையோடு நானே நேரடியாக வந்து திறந்து வைத்திருப்பேன். ஆனால் கொரோனா காலம் ஒரு ஆண்டு இருந்த காரணத்தினாலே காலதாமதம் ஏற்பட்டது. 80% பணிகள் அத்திக்கட அவனாசி திட்ட பணிகள் நிறைவேற்றப்பட்டன. நான் நேரடி பார்வை,
நான் முதலமைச்சராக இருந்தேன், நானே பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்றிருந்தேன். ஆகவே அந்த திட்டம் நேரடி என் கண்காணிப்பில் இருந்து வேகமாக துரிதமாக நடைபெற்று வந்தது. 80% பணிகள் நிறைவேற்றப்பட்டது அதிமுக ஆட்சியிலே. எஞ்சிய 20% பணி அதை 3 ஆண்டு காலம் கிடப்பிலே போட்ட அரசாங்கம் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம். விவசாயிகளை பற்றி கவலை இல்லை, இந்த மக்களை பற்றி கவலை இல்லை, விவசாய தொழிலாளி பற்றி கவலை இல்லை. நிச்சயமாக இந்த அரசுக்கு இந்த திட்டம் முடக்கப்பட வேண்டும் என்று எண்ணினார்கள். இருந்தாலும் இந்த திட்டம் முடக்கப்பட்டால் இந்த மக்களுடைய எதிர்ப்பு கிடைத்துவிடும் என்ற ஒரே காரணத்திற்காக ஆமை வேகத்தில் அந்த திட்டத்தை மெல்ல மெல்ல பணியாற்றிக் கொண்டிருந்தார்கள்.